ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் நீதி செய்கிற தேவனை குறித்து உங்களோடு பேச போறேங்க. வேத வசனத்தில் கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஏசாயா அதிகாரம் 30:18. அனைவருடைய வாழ்க்கையில நீதியும் நியாயத்தையும் இழந்திருக்கிறீங்களா? எனக்காக வழக்காட யாருமே இல்லையே, எனக்கு ஆதரவு சொல்லக்கூட யாரும் இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன் என்று வேதவசனம் சொல்கிறது. எந்தெந்த காரியங்களில் நீங்க நெருக்கப்பட்டிருக்கீங்களோ, ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அநேகர் வார்த்தையால ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? அநேக காரியங்களால நீங்க ஒடுக்கப்பட்டு வேதனைப்பட்டு நீதியும் நியாயத்தை இழந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. நாம யாரிடமும் சென்று வழக்காட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏசப்பா நமக்காக வழக்காடுவார், நமக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.